இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் இதில் பெரிய ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் வை? ஏன்னா ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய பங்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனியோட பிக்கர் ஹோல்டிங்ஸ் போகும். இது அவங்களோட டாமினேஷனுக்கு நேரிடும். தேர்ட், ஐபிஓ. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடனாக கொடுக்கறது அண்ட் இந்த இன்பிட்வீன் டைமில் அந்த கம்பெனி அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டுவாங்க. இப்போ மீதி இருக்கிறது ஐபிஓ அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பேசிக்காக இப்போ ஐபிஓனா என்ன? ஐபிஓவை கடந்து தான் எல்லா கம்பெனிஸும் போகும். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இங்கே பப்ளிக் அப்படிங்கிற வேர்டில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் இல்லாம எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் பணம் கலெக்ட் பண்றது. இங்க எந்த ஒரு ரேண்டம் கம்பெனியும் உள்ள என்டர் ஆக முடியாது. பிகாஸ் அவங்க மினிமம் 3 to 4 பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணிருக்கணும் அண்ட் மார்க்கெட்ல அந்த கம்பெனி ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். நான் இன்னைக்கு கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஐபிஓ லான்ச் பண்ணணும் அப்படிங்கறத மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் இப்படி எஸ்சிபிஐ நடக்கவும் விடாது. எஸ்சிபிஐ அப்படிங்கிறது நான் கவர்னிங் பாடி. இவங்க இன்வெஸ்டர்ஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுவாங்க. சோ தட் அவங்களோட மணி எங்கும் லாஸ் ஆகாம பாத்துப்பாங்க. ஐபிஓல ஒரு கம்பெனி அவங்களுக்கான ஒரு பர்சனை ஹையர் பண்ணுவாங்க அண்ட் இவங்க அந்த கம்பெனிக்கான வேல்யூவேஷனை டிரைவ் பண்ணுவாங்க. லைக் இந்த கம்பெனியோட நெட் வர்த் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு. ரேண்டமா யாரும் இதை டிரைவ் பண்ண முடியாது. எஸ்சிபிஐல ரெஜிஸ்டர் ஆன ஒரு மர்ச்சன்ட் பேங்கரை தான் கம்பெனி அப்பாயிண்ட் செய்வாங்க. மர்ச்சன்ட் பேங்கருக்கு கம்பெனிஸ் அக்கௌண்டன்சி, ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்ட் ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என் கம்பெனிக்கு ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் என்னோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மர்ச்சன்ட் பேங்கருக்கு கிட்ட கொடுக்குறேன். அந்த பேசிஸ்ல பேங்கர் டிஆர்ஹெச்பி கிரியேட் பண்ணுவாங்க. மீனிங் டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். இது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க, அதுக்காக நீங்க உங்க சிவி கேரி பண்ணணும். அதுல உங்களை பத்தின A to Z டீடைல்ஸ் இருக்கும். லைக் உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கும். அதே மாதிரி தான் டிஆர்ஹெச்பி. இது கம்பெனியோட ஒரு பயோடேட்டா.